அன்பு நெஞ்சங்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். சனிப்பெயர்ச்சி இது பற்றி ஒரு காணொளியைத்தான் பார்க்கப் போகிறீர்கள். எனவே நிறைவு பகுதி வரை பார்க்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நவகிரகங்களில் ஒருவர்தான் சனி பகவான். அதேபோல் ஈஸ்வரன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு மட்டும்தான். மனிதர்களாகிய நமக்கு நம் பிறவி பயனுக்கேற்றவாறு இன்ப துன்பங்களை தருவதில் இவருக்கு நிகர் இவரே. சனி போல் யாராலும் கொடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஒருவரது ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது பல துன்பங்களை தருவார். அவனை சனி பிடிச்சு ஆட்டுறதே, அதனால தான் இத்தனை கஷ்டம். ஏழரையை கூட்டி வந்து விட்டாயா, சளி பிடிச்சதோ சனி பிடிச்சதோ என்றெல்லாம் நம் அன்றாட வாழ்வில் மிக மிக சரளமாக பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் இவை. ஆனால் பாருங்க, நம்மை விட்டு நீங்கும் காலத்தில் அள்ளி கொடுத்து செல்வாராம் இவர். சரி, இவரது பெற்றோர் யாருன்னு பார்க்கலாமா? சூரியன், சாயாதேவி. சாயானாலே நிழல் தானே, அதனால் சனி பகவான் கருப்பாக பிறக்கிறார். அப்பா எவ்வளோ பிரைட்டுன்னு நமக்கே தெரியும், அதனால் பையனை வெறுக்கிறாரு. அம்மா வருத்த முறை காண சகிக்காத சனி அப்பாவை ஒரு வக்கர பார்வை பார்க்குறார். உடனே நடந்தது என்ன தெரியுமா? சூரிய கிரகணம். அப்போதான் தன் மகனோட பவர் தெரியுது சூரிய பகவானுக்கு. உடனே ஈசனை சந்தித்து எல்லாத்தையும் சொல்கிறார். அப்போது சிவபெருமான் தேவர்கள், மனிதர்கள், கடவுள் இப்படி யாராக இருந்தாலும் அவரவர்கள் செய்த கர்ம வினைகளுக்கேற்ப பலாபலன்களை வாரி வழங்குபவன்தான் உன் மகன் சனி. சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜை விட ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறார். தன் மகனை சான்றோன் என கேட்ட தந்தை பெருமிதம் கொள்வது போல சூரியன் தன் மகனை பற்றி பூரித்து போகிறார். ஆனால் அடுத்தது சனி பகவான் செஞ்ச செயல் என்ன தெரியுமா? அதுதாங்க ஹைலைட் நேயர்களே. நீதி நேர்மை தவறாது தீர்ப்பு வழங்க வேண்டுமென்றால் பந்தபாசங்களை துறக்க வேண்டும். எனவே அவர் நேராக காசி சென்று லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து கடுமையாக தவமிருந்து பரமனின் காட்சி கிடைக்க பெற்று ஈஸ்வர பட்டமும் பெற்றார். அதன் பிறகு அவர் தாங்க நவகிரகங்களிலே டாப்பு. இவரை பிரீத்தி செய்ய சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபமேற்றி எள் சாதம் படைத்து இவரை தவிர அனுமன் மற்றும் கால பைரவரை வழிபடலாம். காகத்திற்கு உணவு, முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு, கருப்பு நிற உடை வழங்குதல் சிறப்பு. இவர் ஒரு ஸ்தோத்திர பிரியருங்க. சாமவேத மந்திர கோஷம் இவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நவகிரகங்களில் எந்த ஒரு கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு இவருக்கு உண்டுங்க. அதாவது இவர் பூமியை ஒரு வாட்டி சுற்றி வருவதற்கு 30 வருடங்கள் ஆகும். ஒரு லக்னத்தில் இருந்து மற்றொன்றிற்கு செல்ல அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் ஒரே கிரகம் இவர்தான். ஏழரை சனி, அஷ்டம சனி இதெல்லாம் நமக்கு வரும்போது வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது என்ற பிரச்சனைகளை எப்படி கையாள்வது என்ற புரிதலை நமக்கு தருகிறார். எந்த ஒரு சூழலிலும் நம்மை கைவிட மாட்டாருங்க இவர். மொத்தத்தில் எல்லா இறை வழிபாடும் உயிர்களை நேசிப்பதையும் எல்லாருக்கு உதவி செய்வதையுமே போதிக்கின்றன. இதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை நேயர்களே. எப்போதுமே மனித இயல்பு என்ன தெரியுமா? இதை பண்ணு, இல்லைன்னா அவ்வளவுதான் என்று பயமுறுத்தி செய்ய வைத்தார்கள் நம் முன்னோர்கள். ஆனால் இந்த தலைமுறையில் எல்லாவற்றையும் அறிவியலோடு பின்னி பிணைத்து அறிந்து தெளிந்து செய்கிறோம். அவ்வளவுதான். காரியம் ஒன்றேதான், வழிபாடும் ஒன்றேதான். எனவே எந்த பெயர்ச்சியும் நமக்கு நன்மையைத்தான் வழங்கும். இறைவனை சரணாகதி செய்தால் கெடுதலின் வீரியம் கண்டிப்பாக குறைந்து நம் வாழ்க்கையில் செல்வமும் செழிப்பும் தழைத்தோங்கும். இது உறுதி. எனவே சனீஸ்வரனை வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோம். ஓம் சனீஸ்வராய நமக. என்ன வீடியோ பிடிச்சிருந்ததா? பாருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.